ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இட்லி மஞ்சூரியன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃப்ரிட்ஜில் 1 hour பிஃபோர் நான் 3 இட்லிஸை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நல்ல க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சோண்டு தண்ணி லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நீங்கள் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். கோட் பண்ணதுக்கப்புறம் ஆயிலில் போட்டு நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணுங்கள். டீப் ஃப்ரை பண்ண வேணாம். ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது அவுட்டர் லேயர்லாம் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். அதுக்காக நான் ஷாலோ ஃப்ரை பண்ணுறேன். இதுக்குள்ளே சுவியாகவும் வெளியில் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. நீங்கள் ஃபுல்லாக ப்ரௌன் ஆக வரையும் வெயிட் பண்ணாதீங்க. லைட்டாக போட்ட உடனே லைட்டாக அவுட்டர் லேயர் கோல்டனாக வந்தால் உடனே எடுத்துருங்க. இந்த மாதிரி இருக்கிறப்பயே எடுத்துருங்க, அது நல்லாயிருக்கும். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணுன்னா போடலாம், இல்லாட்டி விட்டுருங்க. மஞ்சூரியனுக்கு கடுகு நெசசரி இல்லை. அது கூடவே சாப்பிடு கார்லிக் போட்டுக்கோங்க. நல்ல கோல்டன் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா ஃபைன் சாப் பண்ணி ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நல்ல க்யூப்ஸாக கட் பண்ண ஆனியன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ஆனியன் ஓவர் குக் ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. லைட்டாக நீங்கள் ஃப்ரை பண்ணி விட்டுட்டு இது கூடவே 1 ஸ்பூன் சில்லி பவுடர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சாஸஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ், 2.5 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சாஸஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கார்ன்ஸ்லரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கார்ன்ஸ்லரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் கார்ன் ஸ்டார்ச் பவுடர் எடுத்திருக்கேன். இது கூடவே தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 இட்லி எடுத்ததுனால 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் குவான்டிட்டி அதிகமாகனா 1லேருந்து 1.5 வரையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே போனால் அது ஜெல்லி மாரி ஆகிடும். கார்ன்ஸ்லரி ஆட் பண்ணதுக்கப்புறம் 1 நிமிஷம் அது குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க நம்மளோட இட்லி க்யூப்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 1 minute நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட மஞ்சூரியன் ரெடி. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.